இந்தியாவில் நீரிழிவு நோய் பாதிப்பு தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. More than 62 million people there. भारत समेत पूरी दुनिया में डायबिटीज के रोगियों की संख्या சமீப காலங்களில் சர்க்கரை நோயால் பாதிக்கப்படக்கூடிய குழந்தைகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. ரீசெண்டா எங்க ரிலேட்டிவ் ஒருத்தர் பேசிட்டு இருந்தேன். எங்க ரிலேட்டிவ்ல ஒருத்தருக்கு சுகர் இருந்துச்சு. அவர்கிட்ட கேட்டேன் டாக்டர்ஸ் ஆக்சுவலா என்ன பிரிஸ்கிரைப் பண்றாங்க அப்படின்னு. அவங்க சொன்னாங்க ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க, ஃப்ரூட்ஸ்ல இருக்க சுகர் சாப்பிட்டா அது கொஞ்சம் ஈஸியா வெளியே போயிடும் அப்படின்னு சொன்னாங்க. நான் அப்பதான் யோசிக்க ஆரம்பிச்சேன், எப்படி வெளியே போகும்? டெய்லி நிறைய பேர் நம்ம ஃபுட்ஸ்ல சுகர் எடுத்துதான் இருக்கும். ரைஸ்ல ஆரம்பிச்சு கோதுமையிலயும் சரி, நம்ம சாப்பிடுற ஃப்ரூட்ஸ், வெளியே சாப்பிடுற ஜூசஸ் எல்லாத்துலயுமே சுகர் இருக்கு. அவனை சொல்லி நிறுத்துங்களா? சுகர் எப்படி வெளியே போகும் அப்படின்னு யோசிக்கும் போதுதான் டெய்லி நம்ம பண்ற ஆக்டிவிட்டிஸ்ல குளுக்கோஸ் வந்து பிரேக் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம பாடியில இருக்க அந்த சுகர் எல்லாம் பாத்தீங்கன்னா எனர்ஜியா கன்வெர்ட் ஆகி நம்ம அதை யூஸ் பண்ணிடுவோம். சோ அப்ப நமக்கு சுகர் அப்படி எல்லாம் வராது. ஆனா நம்ம நல்லா சாப்பிட்டுட்டு வீட்லயே சும்மா இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா சின்ன வயசுலயே நமக்கு கூட சுகர் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. அதனால ரொம்ப நேரம் போன ஸ்க்ரோல் பண்ணாம கொஞ்ச நேரம் போயிட்டு காலையும் ஸ்க்ரோல் பண்ண வைங்க. இன்னும் நிறைய இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ்க்கு நம்ம பேஜ் மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சோ நான் அஜய், ஒரு ஃபுட் டெக்னாலஜிஸ்ட், இன்ட்ரெஸ்டிங்கா இன்னோவேட்டிவா புதுசா இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம்னு இருக்கேன். சீன் another great video on this back from me, Ajay.